ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ராகவ் சதா தலைமையில் ஆம் ஆத்மி எம்பிக்கள் 7 பேர் அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த நிலையில் அடுத்த திருப்பமாக பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசில் 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை அணிதிரட்டும் வேலையில் ராகவ் சதா இறங்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆம் ஆத்மியின் தேசிய முகமாக அறியப்பட்டவர் ராகவ் சதா. இவருக்கும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இடையே சமீப காலமாக உரசல் இருந்தது. விமான நிலையத்தில் மலிவு விலை உணவு கடைகள் இருப்பதற்காக பாஜக அரசை சமீபத்தில் அவர் பாராட்டினார். ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மி துணைத் தலைவராக இருந்த அவரது பதவி உடனடியாக பறிக்கப்பட்டது. அவருக்கு பதில் அசோக் மிட்டலை கட்சியின் துணைத் தலைவராக ஆம் ஆத்மி நியமித்தது. கடுப்பான ராகவ் கெஜ்ரிவாலை விமர்சித்துவிட்டு மேலும் 6 ஆம் ஆத்மி எம்பிக்களுடன் பாஜகவில் ஐக்கியமானார். ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மி பலம் 10. 3/2 பங்கு எம்பிக்கள் கட்சி மாறியதால் அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தில் இருந்தும் தப்பிப்பர் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசிலும் இந்த விரிசல் எதிரொலிப்பது தெரிய வந்துள்ளது. அங்கு முதல்வர் பகவந்த் மான் தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி நடக்கிறது. மொத்தமுள்ள 117 இடங்களில் 92 இடங்கள் ஆம் ஆத்மி வசம் உள்ளது. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் திறமையான மற்றும் சரியான மனிதர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதில்லை என்ற புகைச்சல் பஞ்சாப் ஆம் ஆத்மியிலும் உள்ளது. இதற்கிடையே பாஜக தலைமையிடம் பேசிய ராகவ் சதா, பஞ்சாப் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் 48 பேரின் உறுதியான ஆதரவு எனக்கு உள்ளது. இதை 63ஆக உயர்த்தும் பணியில் ஈடுபட்டுள்ளேன் என்று கூறியதாக டெல்லி வட்டாரம் தெரிவிக்கிறது. அவர்கள் மேலும் கூறியதாவது: ராகவ் சதா பஞ்சாப் அரசியலை குறிவைத்து காய் நகர்த்த துவங்கியுள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக மக்களும் அதிருப்தியில் உள்ளனர். எம்எல்ஏக்களும் தங்கள் அரசியல் எதிர்காலம் குறித்து கலக்கத்தில் உள்ளனர். எனவே அவர்கள் ராகவ் சதா மூலம் பாஜகவில் இணையும் முடிவில் உள்ளனர். 92 எம்எல்ஏக்களில் சிலர் மட்டும் பிரிந்து சென்றால் பதவி இழப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதால் 3/2 பங்கு எண்ணிக்கையான 63 எம்எல்ஏக்களை அணிதிரட்டும் முயற்சியில் சதா உள்ளார் என்று கூறினர். இதற்கிடையே பாஜகவில் இணைந்த ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பிக்களை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திக்க பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் நேரம் கேட்டுள்ளார். இதனால் பஞ்சாப் முதல் டெல்லி வரை பரபரப்பு நிலவி வருகிறது.